ஓவர் நைட்டுக்குள்ள பிச்சு பிளாட் ஆனதுனால தான் நாங்க தோல்வியுற்றோம்னு சொல்லிட்டு பேட் கமின்ஸ் தன்னுடைய தோல்வியை ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை. அதுவும் இல்லாம ஆஸ்திரேலியன்ஸ் எப்பவுமே தான் பக்கம் இருக்கக்கூடிய வீக்னஸ் ஒருபோதும் வெளிப்படுத்த மாட்டார்கள். இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய குறைய சொல்லி தான் இதனாலதான் தோத்தன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இதை விட மிகப்பெரிய சம்பவம் என்ன தெரியுமா? 27 வருடம் கழித்து இந்த இடத்துல வேர்ல்டு கப்ன்ற ஒரு சிறப்பம்சத்தை பெற்றிருக்கிறது இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணி. அது மட்டும் கிடையாதுங்க, டெஸ்ட்ல முதல் முறையாக வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆகி இருக்கிறது. 2025 ரெஜிஸ்டர் ஆனது சவுத் ஆப்பிரிக்காவிற்காக. இதை விட மிகப்பெரிய சம்பவம் என்றால் டெம்பா பவுமா இந்த இடத்துல கோட்டா கேப்டன் என்று அறிவிக்கப்பட்டு தற்பொழுது சவுத் ஆப்பிரிக்காவின் கேப்டன் என ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவங்கள், அதாவது இந்த இடத்துல லண்டன் லார்ட்ஸ் மைதானத்துல சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆஸ்திரேலியாவிற்கு இடையே நடைபெற்ற போட்டியினுடைய முழு சுவாரஸ்யங்களையும் இந்த தொகுப்புல பார்ப்போம். ஒருத்த குள்ளமா இருக்கிறான், கருப்பினத்தவன், இப்படியெல்லாம் விமர்சனம் செஞ்சாங்க. அது மட்டும் கிடையாது, ஐட்ட இந்த இடத்துல நிறைய பேர் கிரிட்டிசைசம் பண்ணாங்க. அப்படி பண்ணதுனால அவர் சோர்ந்து போல. இந்த இடத்துல நிறைய கேப்டனை கூல் கேப்டன் சொல்லுவோம், நம்மளுடைய தோனியை கூட அப்படிதான் சொல்லுவோம், இன்னொரு பக்கம் வில்லியம்சனை கூட அப்படிதான் சொல்லுவோம். ஆனா இவர்கள் இருவருக்குமே களத்துல அழுத்தம் என்பது அந்த மேட்சை ஜெயிக்கணும்ன்றது மட்டும்தான். ஆனா டெம்பா பவுமா அவர்களை விட ஒரு படி மேல். அதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல இவர்கள் சந்தித்ததெல்லாம் போட்டியை ஜெயிக்கணும்ன்ற ஒரே ஆங்கிள் மட்டும்தான். ஆனா இவர் விமர்சனத்தையும் பொருட்படுத்தி கொண்டு வெள்ளையின மக்களையும் அதுல அவங்களையும் ஒரு பக்கமா வந்து கூலா காமா கூட்டிட்டு போயிட்டு அவர் சொல்றதையும் அங்க கேட்கணும். ஏன்னா ஜாதி ரீதியா ஒதுக்கப்பட்டவன் இந்த இடத்துல கேப்டன் ஆனா அந்த இடத்துல அவன் சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா சொல்லிட்டு உயர் ஜாதியில இருக்கிற ஒரு சிலர் சொல்லுவான். அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வெள்ளை இனம் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கு. இவங்க ரீதியாக இடஒதுக்கீட்டின் அடிப்படையில தான், கோட்டா முறையில தான் இந்த இடத்துல டெம்பா பவுமா கேப்டன் ஆனாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. இவர் திறமையாலலாம் கண்டிப்பா கேப்டன் ஆகலன்ற விமர்சனம் இருந்தது. இந்த விமர்சனத்தை இன்னைக்கு உடைத்தெறிகிற மாதிரி தான் இந்த வெற்றி அவருக்கு பதிவாகி இருக்கிறது. சவுத் ஆப்பிரிக்காவிற்கு இது மிகப்பெரிய வெற்றி தான். அதை விட டெம்பா பவுமாவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அந்த வகையில சவுத் ஆப்பிரிக்கா லண்டன் லார்ட்ஸ் மைதானத்துல டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிருக்காங்க, அதாவது பவுலிங்கை தேர்வு செஞ்சிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் பால் ஸ்விங் ஆகும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பவுமா இந்த முடிவை எடுத்திருந்தா பேட் கமின்ஸ் உடனே வந்துட்டு ரிப்ளை கொடுத்திருக்காரு. பேட்டிங் கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுவும் இல்லாம லண்டன் லார்ட்ஸ் மைதானம் பேட்டிங்கும் இந்த பக்கம் பவுலிங்கும் ஏதுவாக சமநிலையில இருக்கும், ஆகையனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருடைய முடிவை அவமானப்படுத்தினார். யாருடைய முடிவை? டெம்பா பவுமாவினுடைய முடிவை. அப்படி இருந்தோம் முதல் இன்னிங்ஸ்ல 212க்கு ஆஸ்திரேலியன்ஸ் ஆல் அவுட் ஆகி இந்த இடத்துல ஸ்மித்தும் வெப்ஸ்டர் 2 பேர் மட்டும் தான் ஆடுனாங்க. அந்த வகையில 212 மட்டும் தான் அடிச்சாங்க. சரி, இந்த சம்பவத்தை சிறப்பா முடிச்சிட்டு கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா கப் அடிக்கும்னு நினைச்சா ரிட்டர்ன் பேக் கொடுத்தாங்க ஆஸ்திரேலியன்ஸ். அதுவும் ஹேசல்வுட், இன்னொரு பக்கம் ஸ்டார்க், இன்னொரு பக்கம் பேட் கமின்ஸ். இவங்க 3 பேரும் வேர்ல்டு கப் ரீதியாக ஃபைனல் வந்துட்டா, அதாவது ஐசிசி டோர்னமெண்ட்ல ஃபைனலுக்கு வந்துட்டா தோல்வியே கிடையாது. ஆனா இந்த பக்கமா டெம்பா பவுமா அவர்கள் 8 மேட்சுகள் விளையாடி ஒரு டிரா ஆகி தோல்வியே பெறவில்லை இந்த டெஸ்ட் போட்டிகள்ல. இந்த சாதனை டெம்பா பவுமா பூர்த்தி செய்வாரா? இல்ல அந்த சாதனையை, அதாவது இந்த ஸ்டார்க்கும் கமின்ஸும் ஹேசல்வுட்டும் ஃபைனல்ல தோத்ததே கிடையாது, அதை நிறைவு செய்வாங்களான்னு பார்த்தா கடைசியில ஜெயிச்சது டெம்பா பவுமாவை தான். இந்த குள்ளமான ஒரு மனிதன் 6 அடிக்கு மேல இருக்கக்கூடிய 3 பேரையும் எதிர்த்து அவங்களுடைய சாதனையை உடைச்சு இன்னைக்கு 9வது டெஸ்ட்லயும் வெற்றி அடைஞ்சு இவருடைய டெஸ்ட் போட்டிகள்ல இதுவரை தோற்றதே கிடையாது. 9 டெஸ்ட் போட்டிகள் சொல்லிட்டு இந்த சைக்கிள்ல அவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. அதுவும் இல்லாம ஜோக்கர்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஜோக்கர்ஸ் சொல்ற வார்த்தை வந்து இன்னை வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அடையாளமாக இருக்க காரணம் என்ன தெரியுமா? இது வரைக்கும் செமிஃபைனல், ஃபைனல் நிறைய இடத்துல போயிருக்காங்க. ஆனா கடைசியில தோல்வி மட்டுமே மிஞ்சம். துக்க கண்ணீர் தான் அதிகமா வரும். அப்படிதான் இவங்க விளையாடுவாங்கன்ற ஒரு ஜோக்கர்ஸா இவங்க வந்தாலே எதிரில் இருக்கிறவங்க ஃபைனல்ல கண்டிப்பா ஜெயிச்சிருவான்ற ஒரு அடையாளம் இருந்தது. அதற்கு அடையாளமாக பார்க்கப்பட்டது 2024 T20 இந்தியாவுக்கு எதிராக சவுத் ஆப்பிரிக்கா ஆடுனது. எப்படியா இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா தோத்துரும், அதை நம்ம வந்து நம்பிக்கையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஜோக்கர்ஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கு சாம்பியன்ஸ் அப்படின்ற வார்த்தை பதிவாகி இருக்கிறது, அதுவும் டெம்பா பவுமா மூலமாக. மார்க்ரம் தன்னுடைய பங்கிற்கு இந்த இடத்துல 136 ரன் அடிச்சிருப்பாரு. வரலாற்றிலே சிறப்பு வாய்ந்த ரன்கள். அதுவும் இல்லாம கவாஜாவும் 0 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, இன்னொரு பக்கம் மார்க்ரமும் 0. இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்துல ஓப்பனிங் இறங்கின 2 அணிகளுமே 0, யாருமே அடிச்சது இல்ல. ரன்கள் குவிச்சிட்டு தான் வெளியே போவாங்க. ஆனா முதல் இன்னிங்ஸ்ல 2 பேருக்குமே பால் தாறுமாறா பவுன்ஸ் ஆச்சு. எல்லாமே கரெக்டா தான் இருந்தது. ஆஸ்திரேலியன் ஜெயிக்கிற மாதிரி தான் நடக்கும். ஏன்னா 138க்குலாம் சவுத் ஆப்பிரிக்கா ஆல் அவுட் ஆயிடுச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில 74 ரன்கள் முன்னிலையோட
அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியன்ஸ் களம் இறங்கினாங்க. அந்த களத்துல 73க்கெல்லாம் 7 விக்கெட் விழுந்தது. அது வரைக்கும் பிச்சு தரமா தான் இருந்தது. கமின்ஸ் சொன்ன மாதிரி ஒரு நாள் இரவுல எல்லாம் மாறி போல, 7வது விக்கெட்லயே மாறி போச்சு. ஏன்னா அந்த இடத்துல தான் ஆட்டம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. பவுன்ஸ் ஆகல பால். நீங்க நினைக்கிற மாதிரி ஆஸ்திரேலியன்ஸ்க்கு மட்டும் ஹேசல்வுட்டுக்கும் ஸ்டார்க்குக்கும் அதுக்கப்புறம் வந்து கமின்ஸ்க்கு இவங்களுக்கு மட்டும் தான் பவுன்ஸ் ஆகலாம் இல்ல, ரபடாக்கும் நிகிடிக்கும் யாருக்குமே பவுன்ஸ் ஆகல, யான்சன் கூட பவுன்ஸ் ஆகல. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த சாக்கு சொன்னாரெல்லாம் தெரியல. ஆனா இந்த இடத்துல பவுன்ஸ் ஆகாததுக்கு காரணம் பிச்சு வந்து பிளாட் ஆகிடுச்சு. அது வரைக்கும் வானம் மேகமூட்டத்துடன் தான் இருந்தது. வெயில் வந்த உடனே தரம் ஆயிடுச்சு. பிளாட் ஆன உடனே பேட்டிங் பிச்சா மாறி அலெக்ஸ் கேரி 43 அடிக்க, இன்னொரு பக்கம் போலரா நம்பர் 1 போலரா இருக்கக்கூடிய ஸ்டார்க் அவர்கள் கிட்டத்தட்ட 58 ரன்கள் அடிப்பாரு. கடைசி விக்கெட் 9வது விக்கெட்ல வந்து ஹேசல்வுட்டும் இன்னொரு பக்கம் ஸ்டார்க் சேர்ந்து 59 ரன்கள் அடிச்சு 207 ரன் அடிப்பாங்க. ஆல்ரெடி 74 ரன் இருக்கு. இதுல 282 அடித்தால் சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி, வரலாற்று வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு அடையாளத்தோட தான் பேட்டிங் இறங்கினாங்க. ஆனா இந்த இடத்துல நடந்தது என்ன தெரியுமா? பிச்சு பிளாட் ஆகிடுச்சு. பேட்டிங் பிச்சா மாறியவுடன் இந்த இடத்துல மார்க்ரமும் பவுமாவும் சுதாரித்துக் கொண்டு பவுமா அரை சதம் அடிக்க, மார்க்ரம் சதம் அடிக்க கிட்டத்தட்ட 136 ரன்கள் அடித்திருப்பார். கடைசி வரை களத்தில் இருந்தார். ஒரு 40 ரன்கள் அடிக்கிற வரைக்கும் இருந்திருப்பார். அப்பேற்பட்ட சூழ்நிலையில அவர் அடிச்சு கொடுத்தது வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுகிறது. அதுவும் இல்லாம ஐசிசி போட்டிகளான வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல வந்து சதம் அடிச்சது மிகப்பெரிய ஒரு வரலாறாக பார்க்கப்படுகிறது. பவுமாவினுடைய வரலாறும் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய வரலாறும் இந்த இடத்துல பிரேக் பண்ணிருக்கு. நிறைய விஷயத்த தேசமா பிரிஞ்சு கிடந்தது இன்னைக்கு ஒன்றுபட்டு இருக்குன்னா அதற்கு காரணமே சவுத் ஆப்பிரிக்கா இந்த ஐசிசி டெஸ்ட்ல ஃபைனல்ல கப் அடிச்சது மட்டும்தான். ஏன்னா இவ்வளவு நாள் நிறைய வேறுபாடுகள் களத்தை, அதாவது ஒரு டீமுக்குள்ளாரியே இவன் பேச்ச நான் ஏன் கேட்கணும், இவன் பேச்செல்லாம் என்னால கேட்க முடியாது. இந்த இடத்துல 27 வருஷம் ஜெயில இருந்தாரு நெல்சன் மண்டேலா. எதுக்காக அரும்பாடுபட்டாரு? நிறவெறிய ஒதுக்கணும். இதுக்காக தான் எதிர்த்து போராடினார். அப்படிப்பட்ட ஒரு வெற்றி கிடைத்த உடனே அதை வச்சு நாம என்ன பண்ணோம்? இந்தியாவில் மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் ஒரு எண்ணம் மூழ்கி கிடக்கிறது. அதே மாதிரிதான் அமெரிக்காவில் நிறப்பிரிவினை, சவுத் ஆப்பிரிக்காவிலும் நிறப்பிரிவினை. எந்த வகையில ஒரு கேப்டன் இந்த இடத்துல கருப்பினத்தை நான் இருக்கும் பொழுது என்னால விளையாட முடியாது அப்படின்னு சக வீரர்களே சொல்ற வழி எப்படி தெரியுமா? சவுத் ஆப்பிரிக்கா இவ்வளவு நாள் கோப்பையே அடிக்கலன்ற வழியை விட பெருசு. ஆனா கடைசியில இந்த கருப்பினத்தவன் கையால தான் கப் அடிக்கணும், இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வரலாறு எழுதணும்னு இருக்கு பாத்தீங்களா? இதுதான் மிகப்பெரிய ஒரு வரலாறாக பார்க்கப்படுகிறது. கடைசி நேரத்துல 282 ரன்கள் அசாத்தியமாக அடிக்கப்பட்டு இந்த இடத்துல ஹேசல்வுட், இன்னொரு பக்கம் ஸ்டார்க், இன்னொரு பக்கம் கமின்ஸ் இவர்களுடைய சாதனை ஃபைனல்ல ஜெயிச்சே ஆவாங்க அப்படின்ற சாதனையும் முறியடிக்கப்பட்டது. டெம்பா பவுமாவினுடைய சாதனை 9வது வெற்றியாக டெஸ்ட் போட்டிகளை இதுவரை தோற்கவே இல்லை என்ற எண்ணமும் இந்த இடத்துல நிறைவேற்றப்பட்டது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சவுத் ஆப்பிரிக்கா கப்படித்தது. இந்த இடத்துல ஏபிடி வில்லியர்ஸ் கொண்டாடி இருக்கிறாரு, பவுச்சர் கொண்டாடி இருக்கிறாரு, ஸ்மித் கொண்டாடி இருக்கிறாரு. இருக்கக்கூடிய அத்தனை வீரர்களுமே, அதாவது இவர்கள் எல்லாம் இளம் வீரர்கள் தான். இதற்கு முன்னால் அனுபவ வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்கானாவே ஜாம்பவான்களா தான் இருப்பாங்க, ஆனா கப்படிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஜோக்கர்ஸ். இன்னைக்கு அதை மாற்றி அமைத்திருக்கிறார் டெம்பா பவுமா. தன்னுடைய போட்டி முடிந்த உடனே பேட்டியில அழகா பேசி இருந்தாரு டெம்பா பவுமா அவர்களும். இன்னொரு பக்கம் அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரர்களுமே, ஏன்னா அவர்கள் இவ்வளவு நாள் வெற்றியினுடைய தாகத்தை சேகரித்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். தற்பொழுதுதான் அது வெளிப்படுத்துவதற்கான நேரமாக உருவாகி இருக்கிறது. ஆகையினால ஒவ்வொரு வீரரும் தன்னுடைய கண்ணீர் துளியில ஆனந்த கண்ணீரோடு துக்க கண்ணீர் இவ்வளவு நாள் வெளிப்பட்டதை எல்லாம் மறந்து இன்னைக்கு தாண்டா ஒரு எமோஷனலா ரிலீஸ் ஆகி நாங்க ஜெயிச்சிருக்கிறோம், இந்த இடத்துல எப்படியாவது ஜெயிச்சிருமாறான்னு சொல்லுவாங்கல்ல. இன்னொரு பக்கம் இன்னொரு டயலாக் இருக்கு, ராக்கி கருடனை கொன்னுட்டானான்னு. அந்த மாதிரிதான் டெம்பா பவுமா அவர்கள் ஆஸ்திரேலியன்ஸை கொன்னுட்டு ஒரு பக்கம் சாதனை படைத்திருக்கிறார்கள். இந்த வெற்றி இந்தியர்கள் அனைவருக்குமே, ஏன் உலக நாடுகள் ஆஸ்திரேலியனை தவிர்த்து இல்ல ஆஸ்திரேலியால இருக்கிறவங்க கூட இந்த இடத்துல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடுன்னு சொன்ன ஆட்கள்லாம் இங்க நிறைய. அந்த விதத்துல உங்களுக்கு இந்த வெற்றி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கிரிக்கெட் நிகழ்வுகளை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.